கொஞ்சமா முடி வெட்டுறேன்னு சொன்னா போதும் எங்க அவ்வாக்கு கோவம் எப்படிதான் வரும்னே தெரியாது. நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது கேரளால இருக்க ஒரு சேச்சி கிட்ட கேட்டு இந்த மாதிரி ஆயில் காய்ச்சி தேய்ச்சி விடுவாங்க. இல்ல கொஞ்சமா வெந்தயம், கருஞ்சீரகம், ரோஸ்மெரி, ரோஜா இதழ்கள், கரிசலாங்கண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இதோட எசன்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இனி ஒரு மிக்சி ஜார்ல தோலோடவே சின்ன வெங்காயம், விதையெடுத்த பெரிய நெல்லிக்காய், தோலோடவே ஆலோவேரா சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி இலை சேர்த்துட்டு எடுத்து வச்சிருந்த எசன்ஸ் உள்ள சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். இனி மிச்சம் இருக்க எசன்ஸையும் ஒரு இரும்பு கடாயில சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருந்த பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து கொதிச்சதுக்கு அப்புறமா ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வரணும். அந்த அளவு நல்லா கொதிச்சு வந்தாதான் எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லா இறங்கும். பாத்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இதை நெக்ஸ்ட் டே எடுத்து பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராசஸ் யூஸ் பண்ணி அனூஸ் ஹெர்பல் கேர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இதே மாதிரி ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆயில் ஸ்பெஷலி மேட் ஃபார் ஆன்டி டாண்ட்ரஃப் அண்ட் ஹேர் க்ரோத். ரொம்ப வருஷமா பாரம்பரியமா இந்த ஒரு ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன், பேஜ் கீழே டேக் பண்ணிருக்கேன்.